ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நாம 2014 ரிலீஸ் ஆன குற்றமை தண்டனை படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை இந்த காக்கா முட்டை டைரக்டர் இருக்கார்ல மணிகண்டன், அவர் எடுத்த 2வது படம் தான் இது. ரீசெண்டா இந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசினாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த படத்துல பார்த்தா, படத்தோட ஆரம்பத்துல இருந்தே கதை செம இன்ட்ரெஸ்டா போச்சு. நம்மள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டோம். இவ்வளவு நாள் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ விதா, இவர் இந்த லோன் அமௌண்ட் எல்லாம் வசூலிப்பாங்கல்ல, கலெக்ஷன் பாய்ன்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு வியாதி இருக்கு. வியாதின்னு இல்ல, ஒரு குறை. இவரோட கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு ரூம் பார்த்தோம்னா ஃபுல்லா தெரியும்ல, ஆனா இவருக்கு மட்டும் ரவுண்ட் ஷேப்ல கொஞ்சமா தான் தெரியும். அதுவும் போக போக அது கம்மியாயிட்டே வந்துகிட்டு. அதுக்கு டாக்டர் கிட்ட போனா கிட்டத்தட்ட 5 லட்சம் கேட்கறானுங்க. அதே சமயத்துல இவர் ஒரு காம்பவுண்ட்ல குடியிருந்திருப்பார். அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்கல்ல, அவங்க இருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்கு நிறைய ஆளுங்க வந்துட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ரகுமான் இருக்காருல, அவர் வந்து வீட்டுல இருப்பாரு. இவர் சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்தா அவங்க செத்து கிடப்பாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ, நீதான் அந்த பொண்ணை கொன்னுட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கறந்துகிட்டு இருக்காரு, அவரோட கண்ணாபரேஷனுக்காக. இதுக்கப்புறம் படத்துல என்ன நடந்துன்றதான் படத்தோட கதை. லாஸ்ட்ல ஒரு 5 நிமிஷத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் அதை கணிச்சிட்டேன். உங்களால கணிக்க முடிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எந்த இடத்துல கணிச்சிங்க. இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் சொல்லிடுறேன். படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வீட்டுல இருக்க தம் அடிச்சுக்கிட்டே ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்த பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்ல காட்டுறாங்க. எனக்கு ஆரம்பத்துல கன்ஃபியூஸா தான் இருந்துச்சு. நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன்ல, அவர் கண் பார்வை குறைவா இருக்குன்னு. அது இந்த மாதிரி தான் அவருக்கு தெரியும். அவரு ஒரு கிழிஞ்ச 10 ரூபா நோட்டை பார்த்துட்டு இருக்காரு. அதை எடுத்துட்டு போய் இந்த சோத்து பருக்க இருக்குல்ல, அதை வச்சு அதை ஒட்டி விட்டுறாரு. பால்கனில இருந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்க கீழே குடியிருக்க ஒரு ஆள் வந்து அவரை சத்தம் போடுறாரு. எப்பா வாடா, இங்கெல்லாம் அடிக்குது, கொஞ்சம் ஓரமா போய் அடிக்க மாட்டியான்னு சொல்ல அவரும் சிரிச்சுக்கிட்டே அதை ஆஃப் பண்ணிடுறாரு. அப்படியே கீழே பார்க்க ஐஸ்வர்யா ராஜேஷ் வராங்க. அவங்கள பார்த்ததும் ஜன்னலுக்கு ஓரமா போய் நின்று திரைய விலைக்கு அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க எவனோ ஒருத்தர் வந்து டிவி ரிமோட்டை காமிச்சு அது ஒர்க் ஆகலன்னு சொல்ல, இது இல்ல உள்ள வேற ரிமோட் இருக்கும் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அவன் போன பிறகு நம்ம ஹீரோவோட ரூமை பாக்குறாங்க. ஆனா அவர் அங்க இல்ல. இவர் ஒளிஞ்சிருந்து பாக்குறத அவங்க கவனிக்கல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே இறங்கி வர நடப்பாதையில யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்காம தட்டி விட்டுறாரு. ஏன்பா பார்த்து போக மாட்டியான்னு கேட்க, கொஞ்சம் ஓரமா உட்கார வேண்டியதானு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவருக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இவரும் அதை காட்டிக்காமையே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பைக் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போக ரோடும் இவருக்கு குட்டி உண்டாதான் தெரியுது. போற வழியில யோகி பாபு வந்து கலாய்ச்சி விடுறாரு. என்னையா பைக்ல வாக்கிங் போறியா, நான் வேணா லிப்ட் தரட்டான்னு கேக்குறாரு. இந்த ஒரு சீனுக்கு மட்டும்தான் யோகி பாபு வருவார். ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பத்திரியில போய் தன்னோட கண்ணை செக் பண்றாரு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பைப் வழியா பாக்குற மாதிரி தெரியுதுலன்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. ஏன் நீங்க சின்ன வயசுல யார்ட்டையும் காட்டலையான்னு கேட்க, இல்ல எனக்கு தெரியல, எல்லாருக்கும் இப்படிதான் தெரியும் நான் நினைச்சேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு தடவை ஒரு டாக்டர்கிட்ட காட்டினேன், அவர் ஒரு சொட்டு மருந்து மட்டும் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஸ்பெஷலிஸ்ட் கிடையாதுல்ல, அவங்க வேற எதுக்காச்சும் எழுதி கொடுத்துருப்பாங்க. கண்ணாஸ்பத்திரியில நீங்க காட்டலையான்னு கேட்க இல்லன்னு சொல்றாரு. சரி உங்க அப்பா அம்மா பிளட் ரிலேட்டடா அப்படின்னு கேட்க, எங்க அப்பா அம்மாவை நான் பார்த்தது கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் சரி இன்னும் ஒரே ஒரு ரிப்போர்ட் வரணும், அது மதியம் வரும், நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்ல அவரும் கிளம்பி போயிடுறாரு. போற வழியில ஒரு டீ கடையில போய் தம் அடிக்கிறதுக்கு சிகரெட் கேட்க அந்த ஆளு ஒரு டப்பா மேல எடுத்து வச்சிடறான். இவருக்கு தான் கண்ணு தெரியாதுல, அதனால இன்னும் கொடுக்கலன்னு நினைச்சு எடுத்து கொடுத்துட்டு வேலையை பார்க்கலாம்னு கேட்க, அதான் வச்சிருக்கேன் இது கூட தெரியலன்னு கேட்க ஹீரோ அதை பார்த்துட்டு எடுத்துடுறாரு. அது முடிஞ்சதும் நேரா ஆபீஸ்க்கு போறாரு. அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களோட பேரு அனு. இந்த கடன் வாங்கி இருப்பாங்கல்ல, அவனுக்கு எல்லாம் போன் பண்ணி காசு கேட்கற வேலை தான் இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இவங்க ஒருத்தவங்க கிட்ட கால் பண்ணி காசு கேட்கும் போது ஒரு 9 மணிக்குள்ள வந்து வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்ல, ஹீரோ வந்ததும் அவங்க கிட்ட அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு போக சொல்றாங்க. ஆனா ஹீரோ நல்ல பைக்கை பொறுமையா தானே ஓட்ட முடியும், அதனால ஒரு 5 நிமிஷம் லேட்டா போயிடுறாரு. அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்கு. அந்த ஆளுக்கு போன் பண்ண, நான் உங்களை 9 மணிக்கு தானே வர சொன்னேன், நான் வெளியே வேலையா கிளம்பிட்டேன், வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்ல ஹீரோவும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. போனை கட் பண்ணதும் ஒரு ஓரமா போய் உட்கார கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு வெளியே பூட்டி இருக்கும், ஆனா உள்ள இருந்து நிழல் தெரியுது. அதனால ஹீரோ போன் அடிச்சு பார்க்க ரிங் அடிக்கிற சவுண்டும் உள்ள கேக்குது. அங்க போய் அவர் கதவை தட்ட அப்படியே கட் பண்றாரு. இப்போ ஆபீஸுக்கு வர, யோ ஆள் இல்லைன்னா வர வேண்டியதானே, உன்னை யார் போய் கதவை தட்ட சொன்னதுன்னு கேட்க, அந்த ஆளு உள்ளதான் சார் இருந்தா அப்படின்னு சொல்றாரு. நீ எதுக்கு இந்த சிபிஐ வேலைலாம் பாக்குற, பேசாம இருக்க வேண்டியதானு கேட்க ஹீரோ ஒரு 2 ஹவர் பர்மிஷன் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சரின்னு சொல்ல நேரா ஆஸ்பத்திரி போறாரு. அங்க போனதும் அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நான் நினைச்சதை விட இது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, உங்களுக்கு போக போக உங்களுக்கு அந்த வட்ட மாதிரி தெரியும்ல, அது குறைஞ்சுக்கிட்டே வரும், ஒரு கட்டத்துல கண்ணே தெரியாம போயிடும், ஆனா அது உடனே நடக்காது, ஒரு சில வருஷம் ஆகும், இதுக்கு கண்ணை மாத்தினாதான் சரியாகும், அது மாத்துறதுக்கு 3,20,000 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக நீங்க சரக்கு அடிக்கிறத விட்டுருங்க, பைக்ல போறதையும் குறைச்சுக்கங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கவலையா ரூமுக்கு போறாரு. பைக் ஓட்டுறதையும் விட்டுறாரு. இந்த கலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஆட்டோலே போயிட்டு வராரு. அப்படி போக ஒரு நாள் சிக்னல் கிட்ட நிக்க அங்க கண்
கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு வந்து ரோடு கிராஸ் பண்ணி விட சொல்லுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கே கொஞ்சமா தான் கண்ணு தெரியும், அதை அப்படியே மேட்ச் பண்ணி ஒரு வழியா ரோடு கிராஸ் பண்ணி விட்டுறாங்க. அன்னைக்கு வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போக அந்த வீட்டு ஓனர் அம்மா என்னப்பா இன்னும் வாடகை தரலையேன்னு கேட்க சம்பளம் போட்டதும் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு மேல போற. மேல போயிட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு பால்கல் நின்று குடிச்சுக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் வீட்டை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ரகுமான் சார் வராரு. இவர்கிட்ட தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் போல ஒரு கிஃப்ட வாங்கி கொடுக்க அவங்க உள்ள கூப்பிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இவ வீட்டுக்கு இவ்வளவு பேர் வராங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவர் உள்ள வர நேரா ஒரு செவத்துக்கிட்ட போய் நிக்கிறாரு. அங்க ரவுண்ட் ரவுண்டா போட்டு வச்சிருக்காரு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இருந்து தனக்கு கண் பார்வை எவ்வளவு தூரம் தெரியுதோ அதை சுத்தியே அப்படியே வட்டம் போறாரு. அதை பார்த்தாலே தெரியுது அவருக்கு எவ்வளவு தூரம் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு தெளிவா அதுல வரைஞ்சு வச்சிருக்காரு. ஒரு நாள் ஆபீஸுக்கு போக ஆட்டோ காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அனுபவம் அந்த ஆட்டோல இருக்காங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்ததும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆபீஸ்க்குள்ள போனதும் ஒரு ஆள் கிட்ட அந்த மாச டியூவை கேட்டுக்கிட்டு இருக்க அவன் அவங்க கிட்ட கடலை ஓட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ போன வாங்கி சார் நான் கலெக்ஷன் பாய் பேசுறேன் காசை வாங்க எப்போ வரணும்னு கேட்க அந்த ஆளு கட் பண்ணிடுறான். அவன் கட் பண்ணதும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறான். அப்படியே கட் பண்ண இப்போ ஹீரோ நாசரோட வீட்டுக்கு வராரு. இவரும் ஏதோ லோன் வாங்கியிருப்பாரு போல. மாசம் மாசம் டியூ கட்டுறதுக்காண்டி வர சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 18,000 ரூபாய் எவ்வளவுதான் கட்ட வேண்டிய மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் காசை மட்டும் கொடுக்குறாரு. ஏன் காசு கம்மியா தானே இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியதானு சொல்ல எனக்குன்னு பாக்குறதுக்கு யாரு இருக்கா, நீ மட்டும்தான் மாசம் மாசம் கரெக்டா வர, நான் ஃபுல்லா கொடுத்துட்டேன்னா அடுத்த மாசம் வரமாட்டேன்னு சொல்றாரு. நாசரோட மகன் ஃபாரின்ல இருக்கான். ஹீரோ ஆஸ்பத்திரியில் நடந்த விஷயத்த சொல்ல உன்னோட ஆபீஸ்ல நீ கடை கட்டு பாருன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ ஆபீஸுக்கு வெளியே பால்கல் நின்று பாத்துக்கிட்டு இருக்க அந்த அணு இருக்காங்களா அவங்களோட அண்ணன் இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு போறான். அதுவும் மிரட்டி வாங்கிட்டு போறான். இவன் வேலைக்கே போல அது முடிஞ்சதும் அந்த ஆபீஸ் மேனேஜர் இருக்காருல ஹீரோ வந்து பாக்குறாரு. என்னப்பா ஏதோ காசு வேணும்னு கேட்டியாமா, எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ 3,20,000 ரூபாய் வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி போறாரு. போயிட்டு என்னடா ஏதோ கொஞ்சம் காசு கேட்பேன்னு பார்த்தா கம்பெனியோட வருமானத்தையே கேட்கிற, ரொம்ப காமெடி அதிகமாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வர எல்லாரும் சாப்பிட போறாங்க. ஹீரோவும் அணுவும் கையை கழுவிக்கிட்டு இருக்க ஹீரோ அது யாருன்னு கேட்கிறாரு. அவ என்னோட அண்ணன், வேலைக்கு போறது இல்ல, அடிக்கடி என்கிட்ட தான் காசு வாங்குவான்னு சொல்றாரு. ஏன் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்க அவர் எப்போ வேலையை விட்டு நின்றுட்டாரு, நான் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க பேசி முடிஞ்சதும் காலையில வரதுக்கு முன்னாடி இவங்களை பாத்துருவான்னு சொல்லி ஒரு லிஸ்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு கதவுக்கு பக்கத்துல போறாரு. அணுவும் அவங்கள பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பேப்பரை கண்ணு கிட்ட வச்சு உத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை அவங்களும் பாத்துடுறாங்க. அதை கவனிச்ச ஹீரோ அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தூரமா வச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாரு. போற வழியில கேனையும் தட்டி விட்டுறாரு. ஆனா அதுவும் அவர் கண்ணுக்கு தெரியல. சுத்தி முத்தி தேடிட்டு வெளியே போயிடுறாரு. இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நேரா வீட்டுக்கு வர இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் இருந்தாங்கல்ல அவங்க வீட்டுல இருந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் பாருங்க, அவன் கோவமா கிளம்புறான். இவர் அதை பார்த்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அன்னைக்கு நைட்டாக வழக்கம் போல ஜன்னல் கிட்ட நின்னு தம் அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ரகுமான் இருக்காரு பாருங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வீட்டுல இருந்து வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஹீரோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு நேரா கீழே போறாரு. அங்க போயிட்டு கதவை தட்ட ரகுமான் சார் வந்து கதவை திறக்கிறாரு. என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல, இல்லையே நான் சாயங்காலம் கூட பார்த்தேன் உள்ளதான் இருப்பாங்கன்னு சொல்லி எட்டி பார்க்க, யோ என்னையா வேணும் உனக்கு, அதான் இல்லைன்னு சொல்றேன்ல சும்மா நைண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் போய் போலீஸ் கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு ஹீரோவை உள்ள கூப்பிடுறாரு. உள்ள கூப்பிட்டு கதவை சாத்திடுறாரு. எங்க அவங்கன்னு கேட்க பெட்ரூம்ல கைய காட்டுறாரு. இவர் உள்ள போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கும். அதே சமயத்துல இந்த பக்கம் அவர் கைரேகை எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு கால் பண்ணா ஒரே பதட்டமாவே பேசுறான், அதனாலதான் சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வந்தேன், வந்து பார்த்தா அவ செத்து கிடக்கான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ நான் ஏன் அதை நம்பணும், நீங்க தானே கொலை பண்ணிருப்பீங்கன்னு சொல்ல, நான் ஒன்னும் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணியிருந்தேனா உன்ட்ட இப்படி பொறுமையா பேசிட்டு இருப்பேனா, நீ நம்பிதான் ஆகணும்னு சொல்ல, சரி இப்ப நான் என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரு நீ ஒன்னும் பண்ண வேணாம், நீ வீட்டுக்கு கிளம்பி போயிரு, நானும் போயிடுறேன். போலீஸ் வந்து கேட்டா எதுவும் சொல்லாதன்னு சொல்ல, நான் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்ற, அவனை பொய் சொல்ல சொல்லல, நீ என்ன பார்த்தேன்றத சொல்லாதான் நான் சொல்றேன், நீ அதை சும்மா பண்ண வேணான்னு சொல்ல. ஹீரோ அதை புரிஞ்சுக்கிறார். பணம் தருவாருன்றத எதிர்பார்க்கிறாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. வழக்கம் போல ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வந்து எட்டி பார்க்க அவங்க வீட்டை சுத்தி நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. அதுல நம்ம மாரிமுத்து சார் இருக்காரு பாரு, அவரு ஐஸ்வர்யா ராஜேஷோட டீடைல் எல்லாத்தையும் ஏட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத ஹீரோவும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரு ஹீரோவை பார்க்க ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்களோட பாடியை எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் ஏத்தி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ நாசரோட வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு போல, சரி அவனை எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன்னு கேட்க என்னோட நம்பர் வாங்கிட்டு போயிருக்காரு, கால் பண்றேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, என்னடா கொலகாரனுக்கு போய் அவரு இவருலாம் சொல்றேன்னு சொல்ல, அவரை பார்த்தா கொலை பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாசர் இருக்காருல அவர் கண்ணாடியில ஒரு சின்ன பொம்மை மாதிரி பண்ணி ஹீரோவுக்கு கொடுக்குறாரு. ஹீரோவும் அதை வாங்கிக்கிறார். இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் பக்கத்து
பக்கத்து வீட்டுல போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அங்க ஒரு அம்மா அவங்கள பத்தி சொல்ல வர அவங்களோட புருஷன் வேணான்னு தடுத்து விட்டுறாரு. எங்களுக்கு எதுக்கு சார் வம்பு, கோர்ட்டு கேஸ்ன்னு அங்க அலையணும், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே எங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி மறுத்துடுறாரு. அன்னைக்கு ஆபீஸுக்கு போக லஞ்ச் டயத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அனு வந்து பேசுறாங்க. அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்க திடீர்னு ஹீரோக்கு போன் வருது. நம்ம ரகுமான் சார் இருக்காருல்ல, அவர் தான் போன் பண்ணிருக்காரு. இன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்க அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. சரி 2 மணிக்கு ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்துல வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. கரெக்டா 2 மணிக்கு அவர் சொன்ன அட்ரஸுக்கு நேரா வர அந்த பக்கம் கார்ல இருந்து அவரை கூப்பிடுறாரு. இவர் கண்ணு தெரியாதுல்ல, அதனால சுருக்கி பார்த்துட்டு தான் அங்க போறாரு. கார்ல ஏறினதும் ஆளாத பக்கமா போயிட்டு காரை நிப்பாட்ட ஹீரோவுக்கு பயமாயி போச்சு. எங்க நம்மள போட்டு தள்ளிரோன்னு சொல்லி கதவுக்கு நேரா ரெடியா கைய வைக்க ரகுமான் சாரு தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே நீ செஞ்சுட்ட, உனக்கு இப்ப எவ்வளவு வேணும்னு கேட்க ஹீரோ கரெக்டா 3,20,000 ரூபாய் கேட்கிறாரு. அவரும் சிரிச்சுக்கிட்டு ஒரு செக்ல காசு எழுதிட்டு அவருக்கு கொடுத்துடுறாரு. பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு நாசர் சார் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அதுக்கு நாசர் சார் நான் போன் பண்ணண்டா நீ எடுக்கல, அவங்க கூட இவனை போட்டு தள்ளிட்டவனதான் நினைச்சேன்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காசை எடுத்துட்டு நேரா ஆஸ்பத்திரிக்கு போற. பணத்தை கட்ட ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க இந்த காசு 10,000 சார், 4,80,000 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. என்ன அந்த டாக்டர் 3,20,000 தான் சொன்னாங்க, நீங்க இவ்வளவு கேக்குறீங்கன்னு சொல்ல அது ஆபரேஷனோட ஃபீஸ் மட்டும் தான் சார், அது போக பெட்டு மெடிசனு இந்த செலவெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து இவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மனசு உடஞ்சு போயிட்டாரு. நான் டாக்டரை பார்க்கலாமான்னு கேட்க இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியே வந்துட்டு நான் ரகுமான் சார் கால் பண்ண, நான் ரவி பேசுறேன்னு சொல்றேன். எந்த ரவி அப்படின்னு கேட்க மறந்துட்டீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி கூட பணம் வாங்கிட்டு போனேன்னு சொல்ல. சரி சொல்லுங்க என்ன வேணும்னு கேட்கிற. இல்ல சார் எனக்கு பணம் கொஞ்சம் பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்ல. பாரு ரவி, டீல் முடிஞ்சு, நான் சொன்ன மாதிரி நீ கேட்ட காசை நான் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என்னால காசை எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போன கட் பண்ணிடுற. அதை கேட்டதும் ரொம்ப சோகமாயிட்ட. மலையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போற. வீட்டோட மாடிப்படி ஏறினதும் அங்க இருக்கிற ஒரு தம்மா வந்து பாவம் சார் அந்த பொண்ணு அதோட ரத்த வாடை 2 வீடு தள்ளி அடிச்சிரு, பணத்தை கூட வாங்குறதுக்கு யாரும் வரல, உங்களுக்கு பழக்கம் தானே சார் அந்த பொண்ணுன்னு கேட்க ஹீரோ இல்லைன்னு சொல்ற. இல்ல அன்னைக்கு ராத்திரி உங்களை அந்த வீட்டுல நான் பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன்னு சொல்ல. நீங்க வேற யாராச்சும் பாத்திருப்பீங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுற. வீட்டுக்குள்ள போயிட்டு பெட்ல படுத்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மறுபடியும் ரகுமான் சார் கால் பண்ண அவரோட போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதே சமயத்துல அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல வாசல் கிட்ட ஒரு கூண்ல பறவை வளர்த்துட்டு இருக்காங்க போல, அது கத்திக்கிட்டே இருக்கு. அந்த சவுண்டை கேட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் தீனியை எடுத்துட்டு அதோட கூண்டுக்குள்ள போட்டு விட்டுறாரு. அடுத்த நாளாக ஒரு போலீஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து கதவை தட்ட அவங்கள பார்த்ததும் ஹீரோ செம்மையா பயந்துடுறாரு. கதவை திறந்ததும் உள்ள வந்து நேரா பால்கனிக்கு போறாரு. அங்க இருந்து பார்க்க கிளீனா ஐஸ்வர்யா ராஜேஷ் வீட்டு தெரியுது. அங்க வந்து நின்னுட்டு அவரோட பேரு எங்க வேலை பாக்குறான்ற எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களான்னு கேட்க பார்த்திருக்கேன், ஆனா பழக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்ற. கொலை நடந்த அன்னைக்கு ஏதாச்சும் வித்தியாசமா தெரிஞ்சா, யாராச்சும் கத்துற மாதிரி யாராச்சும் வந்து போனாங்களான்னு கேட்க இல்லன்னு சொல்லிடுற. சரி டெய்லி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்க டைம்லாம் இல்ல சார், நான் எப்ப வேணா வருவேன் அப்படின்னு சொல்றேன். எல்லாப்பா வேலை ஜாலியா இருக்க போலன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுற. போறதுக்கு முன்னாடி அந்த செவுத்துல ரவுண்ட் ரவுண்டா போட்டு வச்சிருப்பார்ல, அதை பாக்குற. அதை ஹீரோ பார்த்ததும் கொஞ்சம் பயப்படுற. ஆனா அவரு அதை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்ப கொஞ்ச நேரம் யோசிச்ச ஹீரோ அந்த போலீஸ கூப்பிட்டு அன்னைக்கு நான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட அவரு ஷாக் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக நேரா மாரிமுத்துவை மீட் பண்றாங்க. அவரு ஹீரோவை உள்ள கூப்பிட்டு போறாரு. உள்ள கூப்பிட்டு போயிட்டு ஒருத்தனை காட்டி இவனையா பார்த்தேன்னு கேட்க அன்னைக்கு டென்ஷனா ஒருத்தன் வெளியே வந்தான்ல ஐஸ்வர்யா வீட்டுல இருந்து, அவனை காட்டுறாங்க. ஹீரோ அவனை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்றாரு. எல்லா பாரியா இவன் தானா அப்படின்னு கேட்க எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இவன் தான் அன்னைக்கு வந்தான்னு சொல்லிடுறாரு. நேரா உள்ள கூப்பிட்டு போயிட்டு சரி நீ எப்ப அதெல்லாம் பார்த்தேன்னு கேட்க அப்பப்ப பால்கனில எல்லாம் தம் அடிப்பேன், அப்ப அடிக்கடி வருவான் அப்படின்னு சொல்ல. சரி இவங்க 2 பேரும் எப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சம் க்ளோஸா தான் பழகுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி கீழே போயிட்டு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்துட்டு நீ கிளம்புன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. கீழே போயிட்டு இது வரைக்கும் இவர் என்னென்னலாம் பார்த்திருக்காரோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு ஆபீஸுக்கு போறாரு. அங்க போயிட்டு அணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இந்த ரகுமான் சார் இருக்காருல, அவரோட பேரை சொல்லி ரீசெண்டா ஏதாச்சும் சிம் வாங்கியிருக்காங்களா, அவர் நம்பர் கிடைக்குமான்னு தேட சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போக அடுத்த நாள் வழக்கம் போல ஆபீஸுக்கு கிளம்பி வர ரகுமான் சார் ஒரு கார்ல கிளம்பி வந்தாருல, அந்த காரு சிக்னல்ல நிக்கிறத பாக்குறாரு. அந்த ஆளதான் இருப்பாருன்னு நினைச்சிட்டு வேகமா ஓடி அந்த கார்ல போய் கதவை தட்ட பார்த்தா அதுல வேற ஆள் இருக்கான். சரி எப்படி இந்த சிக்னல்ல தான் வந்து நிப்பான்னு சொல்லி அன்னைக்கு பூரா அங்கேயே நிக்கிறாரு. மழை வேற பெய்யுது, எல்லாத்தையும் தாங்கிட்டு நிக்கிறாரு. அன்னைக்கு நைட் ஆயிர போலீஸ் அங்க வந்துடுறாங்க. என்னப்பா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்ல சார் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னா அதனாலதான் நிக்கிறேன்னு சொல்ல. எல்லாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போக வீட்டுக்கு பக்கத்துல காரை வச்சுட்டு ஒரு ஆளு ஹீரோவை கை காட்டுறான். ஹீரோவை கூப்பிட ஹீரோ திரும்பி பார்க்க உங்களதான் சார் கூப்பிடுறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்க போறாரு. என்ன வேணும் அப்படின்னு கேட்க காருக்குள்ள கூப்பிட்டு போய் பேசுறாரு. இவர் யாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை அடையாளம் காட்டினார்ல, அவருக்கு ஒரு வக்கீல் இருப்பார்ல, அந்த வக்கீலோட
அசிஸ்டன்ட். இங்க பாருங்க சார், ஒரே பையன் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. இப்ப பாருங்க 27 வயசுல கொலைகேச வாங்கிட்டு வந்து நிக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு உங்களுக்கு க்ளோஸான்னு கேட்க ஹீரோ இல்ல நான் பாத்திருக்கேன் ஆனா எனக்கு பழக்கலாம் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஆளு ஜி இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, கோர்ட்ல கேட்டாங்கன்னா இந்த பையனான்னு எனக்கு தெரியல, தூரத்துல இருந்து பார்த்தேன், சரியா ஞாபகம் இல்ல மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோ உங்க வக்கீலோட நம்பர் கொடுங்கன்னு கேட்க அவர் நம்பரை கொடுக்காம அவரோட போன்ல இருந்து போட்டு கொடுக்குறாரு. போனை அட்டன் பண்ணதும் உங்களை எப்படி நான் நம்புறது, உங்க நம்பர் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல இங்க பாருங்க ரவி, யாருமே சாட்சி சொல்லாதப்போ நீங்களா வாண்டடா வந்தீங்கன்னா உங்க மேலேயும் போலீஸ் சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் உங்க நம்பர்ல இருந்து பேசாம இதுல இருந்து பேசுறேன்னு சொல்ல சரி எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு கேட்க அதை நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க அவன்கிட்ட கேளுங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லுவான்னு சொல்லி போனை கட் பண்ணிடுற. அவர் பேசி முடிச்சதும் ஹீரோ எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்க இது ஒன்னும் அவ்வளவு பெரிய சாட்சியா இல்ல, ஒரு சின்ன ஐ விட்னஸ் தான், ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்ல ஹீரோ எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த ஆளு எவ்வளவோ கத்துறான் இருங்க இருங்கன்னு சொல்லி, ஆனா கண்டுக்காமே போயிடுறாரு. அடுத்த நாள் நம்ம நாசர் சார் வீட்டுக்கு போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அவர் கேட்டு சிரிக்கிறாரு. அவனை பார்த்தாலே பிடிக்கல, இந்த ஜின்னு சொல்றானுங்க பாருங்க, அவனை கண்டாலே எனக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல ஏண்டா நீ எவ்வளவு வேணா கேட்டிருக்கல, எவ்வளவு கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பானேன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும், என்ன எப்படி கண்டுபிடிச்சான்னு தான் தெரியல, போலீஸ் என் பேர் கூட லீக் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல அதெல்லாம் சொல்லிடுவாங்கடா அவங்களை பத்திலாம் தெரியாது, காசு கொடுத்தா என்ன வேணா நடக்குன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ டேபிள் இருக்க டம்ளரை தடவி தடவி எடுக்க அதெல்லாம் இருக்கட்டும், போலீஸுக்கு உன் கண்ணு விஷயம் தெரியுமான்னு கேட்கிற, இல்லையே அதை காட்டிக்கவே இல்லைன்னு சொல்ல இல்ல இப்ப நீ டம்ளரை தடவி தடவி எடுக்கிறேன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ உங்க முன்னாடிதான் இப்படி மத்தவங்க கிட்டலாம் நேரா பார்த்து தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க பேசி முடிச்சதும் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் இருக்காருல அவர்கிட்ட எனக்கு பயமா இருக்கு, இதனால பின்னால ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு தெரியுதுன்னு சொல்ல ஏன்டா இப்படி சொல்றேன்னு கேக்குற, இல்ல யாருமே சாட்சி சொல்ல வராத இடத்துல நான் சொல்ல வந்தேனா நீங்க என்னையத்தான் சந்தேகப்படுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் கிடையாது, யாரா உனக்கு இதெல்லாம் சொன்னா, உன்னை எவனு பார்க்க வந்தாங்கன்னு கேட்க ஹீரோ இல்லைன்னு சொல்லிடுறாரு. பேசி முடிச்சுட்டு வெளியே வர ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த அணு இருக்காங்க பாருங்க, ரகுமான் சாரோட நம்பர் கேட்டிருந்தாருல அதை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒரு 4-5 நம்பர், 4-5 ஒரு 10 நம்பர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோ அந்த நம்பரை லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டு இந்த 1 ரூபா காயின் பூத்து இருக்கும்ல அதுல போய் ஒரு நம்பருக்காக கால் பண்றாரு. எல்லாரும் ராங் நம்பர் சொல்ல கடைசியா லேண்ட்லைன் நம்பர் ஒன்னு இருக்கு அதுக்கு கால் பண்றாரு. அந்த நம்பரு நம்ம ரகுமான் சார் நம்பர் தான். அட்டன் பண்ணதும் யாருன்னு கேட்க ரவி பேசுறேன்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இப்போ போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க ரகுமான் சாரை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இல்லதானா வேலை பார்த்தாங்க, அடிக்கடி இவங்க செல்ல இருந்து கால் போயிருக்கும். 2 பேரும் நிறைய இடத்துக்கு டூர் போயிருக்காங்களா, ஏன் இப்பெல்லாம் டூர் போனீங்கன்னு போலீஸ் அவங்கள்ட்ட கேட்க சார் அது டூர் கிடையாது, எங்க ஆபீஸ் விஷயமா தான் போவோம், அவ என்னோட பர்சனல் செக்ரட்டரி, அதனால நான் அன்டயத்துல கூட கால் பண்ணி அவள்கிட்ட பேசு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி திரும்பி பார்க்க டேபிளுக்கு அந்த பக்கம் ஹீரோ உட்காந்துருக்காரு. எங்க மாட்டிக்குவானு நினைச்சு ரகுமானு ரொம்ப பயந்து இருக்காரு. இவங்க பேசி முடிச்ச பிறகு போலீஸ் கிளம்ப ஹீரோ சேர்ல வந்து உட்காந்துறாரு. ஆக்சுவலா நான் உங்களை தான் போட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா உள்ள போனதும் அந்த பையன் உட்காந்து இருந்தான், என்ன பண்றது கை நீட்டி காசு வாங்கிட்டேன், அதனாலதான் அவனை போட்டு விட்டேன்னு சொல்றேன். ஏன்டா அவனை போய் போட்டு விட்டேன்னு கேட்க இங்க காசு கொடுத்தது உங்களை பத்தி சொல்லாம இருக்கிறது தான், அது போக அவனை போட்டு கொடுத்தா யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது, எனக்கு என்னமோ அவன் கொலை பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்லி மறுபடியும் ரகுமான் சாரே போட்டு விடுறாரு. அவங்க சைட்ல இருந்து என்னை வந்து பார்த்தாங்க, எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன்னு தான் சொன்னாங்க, ஆனா நான் தான் கேட்கலன்னு சொல்ல ரகுமான் சாரு வழக்கம் போல செக் எடுக்கிறேன், இப்போ உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்க இந்த ஆபரேஷனுக்கு பேலன்ஸ் 2 லட்சம் தேவைப்படுச்சுல அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டேன், நான் உனக்கு அன்னைக்கே 5 லட்சம் தாண்டா தரலாம்னு நினைச்சேன், நீ தான் கம்மியா கேட்ட அதான் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அந்த பணத்தை எடுத்துட்டு நேரா ஆஸ்பத்திரிக்கு போக பணத்தை கட்டிட்டு இந்த ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு உட்காந்துச்சுல அது பில் எடுத்துட்டு வரும். ஹீரோவுக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு வழியா நம்ம கண்ணு கிடைச்சிருன்னு சொல்லி, ஆனா என்ன சொல்லுதுன்னா உங்க சீரியல் நம்பர் 331 உங்களுக்கு எப்ப கண்ணு கிடைக்குதோ அப்ப உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அப்ப 330 பேர் கழிச்சுதான் எனக்கு கண்ணு கிடைக்குமான்னு கேட்க அவங்க ஆமான்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறார். என்ன விளாடுறீங்களா, இதுக்கு தான் பணத்தை நீங்க இப்பயே கட்ட சொன்னீங்களா, ஏன் கண்ணு கிடைச்சனே என்ன கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி செம்மையா கத்த அங்க இன்னொருத்த வரான். அவன் வந்து ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக தனியா கூப்பிட்டு போய் இங்க பாருங்க சார், கண்ணு கிடைக்கிறது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாதுல்ல, எப்ப கண்ணு கிடைக்குதோ அப்பதான் நம்மளால பண்ண முடியும், கண்ணு கிடைக்கிற நேரத்துல அவசர அவசரமா உங்களால பில்ல கட்ட முடியுமா, இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்ல 2 வருஷம் 6 வருஷம் இப்ப சொல்ற முன்னாடியே சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி விடுங்க கொஞ்சம் செலவு பண்ணீங்களா உங்களை ஃபர்ஸ்ட் 10 நம்பருக்குள்ள கொண்டு வந்துடலான்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு சரி எவ்வளவுன்னு கேட்க 5 லட்ச ரூபா சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிரு. இப்பதான் பணத்தை போட்டுறதுக்கு படாத பாடு பட்டாப்ல மறுபடியும் இந்த 5 லட்சத்தை யார்கிட்ட போய் கேட்கன்னு நினைச்சு டென்ஷனா இருக்காரு. அதை முடிச்சுட்டு ஹீரோ நேரா வீட்டுக்கு வர அந்த வீட்டு ஓனர் இருக்காங்கல்ல அவங்க தங்கச்சியோட பொண்ணு இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு இங்க லோக்கல்ல வேலை கிடைச்சிருக்காங்க, அதனால வீட்டை காலி பண்ண தர சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு நேரா ஆபீஸுக்கு போக அங்க போய் வேலையை விட போறேன்னு சொல்றாரு. இவர் வேலையை விட்டா பிஎஃப் அமௌண்ட் 32,000 தான் வருமா. அதை கேட்டதும் அந்த அணு இருக்காங்கல்ல அவங்க சாக்காயிடுறாங்க. மேனேஜர் கூப்பிட்டு இப்ப என்னடா அவசரம், ஒருவேளை நான் உனக்கு பணம் தரலன்ட்டு நீ கோச்சிட்டு போறியான்னு கேட்க அதெல்லாம் இல்ல சார், ஒரு பிரச்சனை அதனாலதான்
தான் போறேன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அது முடிஞ்சதும் ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போற வழியில அந்த வக்கீலோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் நிக்கிறான். அவனை பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்ம போலீஸ் அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோ கிட்ட பேரும் அட்ரஸ் போன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு உனக்கு கண்ணில் என்ன பிரச்சனை, ஏன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இல்ல சார் எனக்கு கண்ணில் பிரச்சனை எல்லாம் இல்ல, ஒரு குறைபாடு அவ்வளவுதான். எனக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வரும், என்னால நேருக்கு நேரா தான் பார்க்க முடியும், சைடுல இருக்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல அந்த போலீஸ் சரி இது அந்த வக்கீலுக்கு தெரியாம பாத்துக்கன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போனதும் அந்த வக்கீல் இருக்கான் பாருங்க அசிஸ்டன்ட், அவனுக்கு கால் பண்ற ஹீரோவை நேர்ல வர சொல்லியிருக்கான். அங்க அந்த அருண் இருக்கான்ல ஐஸ்வர்யா ராஜேஷோட பாய் ஃப்ரெண்டு, அவன் அவங்க அப்பா வக்கீல் அந்த வக்கீலோட அசிஸ்டன்ட் ஹீரோ எல்லாருமே ஒரே இடத்துல மீட்டிங் போடுறான். அவங்க அப்பா கெஞ்சுறாரு நான் பையனுக்காக, ஆனா அவன் முரண்டு பிடிக்கிறான். எப்பா அவளே ஒரு பஜாரி, காசுக்காக தான் என் பின்னாடி சுத்தினான், அவளுக்கு ஏன்பா இப்படி நீ கெஞ்சுறேன்னு சொல்ல, நீ சும்மா அறான்னு சொல்ற. அப்போ அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஜி நீங்க சொன்னபடி 5 லட்ச ரூபா தாரேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ ஒரு 75,000 வாங்கிக்கோங்க, பேலன்ஸ் கேஸ் முடிச்ச பிறகு வாங்கிக்கன்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு. என்னங்க இன்னைக்கே தானே ஃபுல் அமௌண்ட் தாரேன்னு சொன்னீங்க, இப்போ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்க அவங்க அப்பா உங்களுக்கே தெரியும் கேஸ் வேற நடக்குது, திடீர்னு அவ்வளவு பெரிய பணம் என்னால போராட்ட முடியாது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் முடியாது நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா அவரை நிப்பாட்டி ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு பேலன்ஸ் கேஸ் முடிச்ச பிறகு தாரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. ஹீரோ ஒரு வழியா சமாதானம் ஆக அந்த பெரிய வக்கீல் இருக்காரு பாருங்க அந்த ஆளு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. நான் வேலையை விட்டு வந்தேன் சார், அந்த பையன் டென்ஷனோட வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருந்தான், அப்ப அந்த பொண்ணு வெளியே வந்து என்னை பார்த்துட்டு கதவை சாத்திட்டு போயிடுச்சுன்னு சொல்ல யோ இதான் நடந்துச்சா, ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ இதை அப்படியே கோர்ட்ல சொல்ல மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஹீரோ சொல்றத வச்சு பார்த்தா என்ன தெரியுது, வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு ஐஸ்வர்யா ராஜேஷ் உயிரோட தான் இருந்திருக்காங்க, அதனால கொலைப்பலி இவன் மேல ஒழுகாதுல்ல, அதனாலதான் அவனுங்க சந்தோஷப்பட்டிருக்கானுங்க. இந்த விஷயத்த நாசர் கிட்ட வந்து சொல்ல அவரு டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ 330 பேரை பின்னாடி தள்ளிட்டு நீ ஆபரேஷன் பண்ணிக்க போறியான்னு கேட்க ஆமா நமக்கு எது தேவையோ அதுதானே தர்மம் அப்படின்னு சொல்ற, அதை நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்ல நான் நல்லது கூட தான் சொன்னேன், அது நீ பண்றியான்னு கேட்கிறாரு. ஓ அப்படியா சரி, உங்க கண்ணை நீங்க தானத்துக்கு எழுதி வச்சீங்களான்னு கேட்க நாசர் டென்ஷன் ஆயிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு, இனிமேல் இந்த பக்கம் வந்துடாதான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவரும் சோகமா ரோட்டுக்கு வர அந்த அணு இருக்காங்கல்ல அவங்க அங்க நிக்கிறாங்க. ஏன் இங்க நிக்கிற, வேலைக்கு போலையான்னு கேட்க உனக்கு நான் நம்பர் எடுத்து கொடுத்தேன்ல அது மேனேஜருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால என்ன அசிங்கமா திட்டி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு, இப்ப நான் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அழுகுறாங்க. தன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. சரின்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க திடீர்னு ஒருத்தன் ஒரு வண்டியில வந்து ஹீரோவை ஒரு பேட்டாலேயே நெத்தியில அடிச்சு விட்டுறான். ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. எல்லாரும் வந்து என்னன்னு கேட்க ஹீரோ அவங்கள தள்ளி விட்டுட்டு மறுபடியும் போறாரு. நேரா நம்ம ரகுமான் சார் இருக்காருல்ல அவர் போய் மீட் பண்றாரு. இதை நீங்க பண்ணீங்களா அவங்க பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது, சம்பந்தம் இல்லாம அவங்களே 5 லட்சம் கொடுக்கும் போது நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்க ரகுமான் சார் டென்ஷன் ஆகி சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்கிறார். எனக்கு 20 லட்ச ரூபா வேணும்னு கேட்க ரகுமான் சார் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் தர முடியாதா, நீ என்ன சொல்லணுமோ போய் சொல்லிக்க, கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. தெரியும் நீங்க கேஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துருவீங்க, ஆனா உங்க பேரு கெட்டு போயிரும்ல, உங்களுக்கு அழகான பொண்டாட்டி புள்ள அவங்க எல்லாம் எப்படி கௌரவமா வெளியே நடந்து போவாங்கன்னு கேட்க அவரு சமாதானம் ஆயிடுறாரு. சரி நான் உனக்கு தரேன், ஆனா நீ யாருக்கும் தெரியாம கண்காணாத இடத்துக்கு போயிடணும்னு சொல்லி காசையும் எழுதி கொடுத்துறாரு. அந்த காசு எல்லாத்தையும் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ண இப்போ கோர்ட்டை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ சாட்சி சொல்ல வந்திருக்காரு. அங்க இருக்கிற வக்கீல் அவங்க எப்படி செத்தாங்கன்ற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கழுத்துல 4 இன்ச்சுக்கு வெட்டுக்காயம் இருக்கு, அது போக வயிற்றுல கத்திய வச்சு பயங்கரமா குத்துனதுனால குடல் வெளியே வந்து செத்து போயிருக்காங்களா. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்க அந்த பொண்ணை உங்களுக்கு எத்தனை மாசமா தெரியும்னு கேட்க 6 மாசமா தெரியும்னு சொல்றாரு. சரி உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேட்க அவ எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா எங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு சொல்ல சரி சம்பவத்தப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். நான் வழக்கம் போல வீட்டுக்கு போனேன், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால எங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்துருச்சு, அவ செமையா கத்த ஆரம்பிச்சிட்டா, அதனால நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், போலீஸ் விசாரணையில ஏன் அவளை தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு கேட்க நான் பயத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப நீ பயந்தாண்டா போய் சொல்ற, அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் முடிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கும், நீ டென்ஷன் ஆகி கொண்டு விட்டு போயிருப்ப அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்ல அவர் வாதத்தை முடிக்கிறாரு. அந்த அருணோட வக்கீல் இருக்கார்ல அவர் தான் விசாரிக்கிறார். அந்த பொண்ணை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க பக்கத்து வீடு தான், அடிக்கடி பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்ற. இவரை எப்பயாச்சும் பாத்திருக்கீங்களான்னு கேட்க நிறைய தடவை பாத்திருக்கேன், இந்த சமயம் காலையில சீக்கிரம் கூட வந்துடுவாருன்னு சொல்ல அப்போ அவர் வீட்டை பாக்குறதா நீ வேலையா வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரு இல்ல நான் பால் கலையில நின்று சீரட்டு பிடிப்பேன் அப்பதான் பாத்திருக்கேன்னு சொல்லிடுறாரு. சரி சம்பவத்தை அப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்க நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன், நான் வந்துட்டு இருக்கும்போது இந்த பையன் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து கோவமா வெளியே வந்துகிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் சொல்ல அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. அவ்வளவுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னதை மறைச்சிடுறாரு. என்னப்பா அந்த பொண்ணு வந்து கதவெல்லாம் சாத்தலையான்னு கேட்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதை எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறான். எடா அவன் அப்படியே மாத்தி சொல்றான்னு டென்ஷன் ஆயிடுறான். இதனால அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுறாங்க.
வராங்க. அங்க இருந்து வெளியே வர அந்த அசிஸ்டன்ட் குறுக்க வரான். வந்ததும் எதுவுமே பேசாம அவங்க கிட்ட வாங்கினார்ல ஒரு லட்ச ரூபா அதை கையில கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு டிராயரை திறக்கிறாரு. அங்க ஒரு போன் இருக்கு. இது வரைக்கும் இந்த போனை பத்தி நம்ம கிட்ட காட்டினதே இல்லைங்க. இப்பதான் என்ன நடந்துன்ற விஷயத்த நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்காருல, அவரும் ஐஸ்வர்யா ராஜேஷும் காதலிச்சு வந்திருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் நிறைய இடத்துல போய் சுத்தி இருக்காங்க, போட்டோவும் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோவுக்கு தான் கிட்ட குறைபாடு இருக்குல்ல, கண் பார்வை குறைபாடு, அதை ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட சொல்ல அவங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு கண்ணு தெரியாதா, இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லேன்னு சொல்லி அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். இவரு பைக் எடுத்துட்டு வந்து நான் டிராப் பண்ணவான்னு கேட்க, இல்ல வேணா இருக்கட்டும் நான் ஆட்டோல போய்க்கிறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். ஹீரோவை கழட்டி விட்டாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த அருண் வந்திருக்கான். ஐஸ்வர்யா ராஜேஷோட பாஸ் இருக்கார்ல ரகுமான், அவரும் அடிக்கடி வீட்டுக்கு வந்திருக்காரு. ஹீரோ கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டான். அன்னைக்கு அந்த பையன் கோவமா கிளம்பி போனான்ல, அதுக்கப்புறம் அவங்க வாசல்ல வந்து கதவை சாத்திருக்காங்க. இவரு அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்ட உள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னை உண்மையா தான் லவ் பண்ண இல்லைன்னா சொல்லலாம், ஆனா அந்த எம்டி இருக்கான் பாரு, யாரு நம்ம ரகுமான் சார், உனக்கு வேலை வேணும்னா எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த அருண் இருக்கான் பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அம்மா பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்றான் அப்படின்னு சொல்லி திட்ட ஹீரோ, சரி எல்லாத்தையும் விட்டுரு, நான் உன்னை தப்பா நினைக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல தப்பான பொண்ணு தான், நீ என்ன வேணா நினைச்சுக்கன்னு சொல்ல. ஹீரோ எவ்வளவோ கெஞ்சுறாரு. அதுக்கு அவங்க முதல்ல அந்த அரைங்குறமா இருக்குல்ல கண்ணு, அதை சரி பண்ணிட்டு வா, போற இதெல்லாம் யோசிக்கலான்னு சொல்ல. பேசி முடிச்சதும் இவங்க எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோ அவங்கள கொலை பண்ணிருக்காங்க. செம்மையான ட்விஸ்ட் இல்ல, எனக்கு அப்பவே தோணுச்சு. ஆரம்பத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபர்ஸ்ட் சீன்ல மேல பார்த்தாங்கல்ல ஹீரோ பாக்குறாரான்னு பாக்குறது, அந்த சீனை இடையில நினைச்சு பார்க்கும்போது தான் தோணுச்சு. இந்த சீன் முடிஞ்ச பிறகு அந்த போனை எரிச்சிட்டு பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுல இருந்து கிளம்புற போகும்போது ஒரு அம்மா ஹீரோ அந்த வீட்டுல பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தள்ளு வண்டியில கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு கிளம்பிடுற. எங்கேயோ ட்ரெயின் ஏறி போற மாதிரி காட்ட அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு ஊர்ல ஒரு வீட்டை எடுத்து தங்கிட்டு பால்கனில நின்று டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அணு இருக்காங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. அவங்க மாசமா இருக்காங்க. ஹீரோ வரும்போதே அவங்களை கூட்டிட்டு தான் வந்திருக்காங்க போல. ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி இவங்க மாசமாவும் இருக்காங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்து முடிச்சதும் ஹீரோ கிட்ட வர ஹீரோவை கைத்தாங்களா கூட்டு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோவுக்கு கண் பார்வை சுத்தமா போயிருச்சு. என்னடா அதான் ஆபரேஷனுக்கு பணம் கட்டினாப்லயே ஆபரேஷன் எதுவும் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இன்னொரு ட்விஸ்டும் வச்சிருக்காங்க. பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் ஹீரோ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோக்கு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கல்ல, அவங்க வராங்க. ஹீரோ தான் பணத்தை கட்டின விஷயத்த சொல்ல அவங்க சாக்காகிறாங்க. ஆஸ்பத்திரியில நிறைய விஷயம் நடக்கும், என்னால எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது, நான் இப்ப அங்க வேலை பார்க்கல, உங்களுக்கு இருக்கிற கண் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது, சப்போஸ் கண்ணை மாத்தினா கூட உங்களுக்கு பார்வை தெரியறதுக்கு சான்ஸ் கம்மி தான் சொல்ல. அதை கேட்டதும் ஹீரோ சோகமாயிடுறாரு. அப்பதான் நம்ம நாசர் சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. வீட்டுக்குள்ள போய் உட்காந்து அழுகிறாரு. நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்றாரு. இதனாலதான் இந்த படத்துக்கு குற்றமே தண்டனைன்னு பேர் வச்சிருக்காங்க போல. அப்படியே பிளாஷ்பேக்கை முடிக்க ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் சந்தோஷமா நடந்து வந்துகிட்டு இருக்க அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. படம் செம்மையா இருந்துச்சுல்ல. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம்னு கூட நம்மளுக்கு தெரியாது. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.